அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான மத்திய அரசு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐயில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 309 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தாங்க. ஏஏஓயோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னாக்க அதில் ஃபஸ்ட்டில் செகண்டில் 309 காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு 4/4/2025 இன்றைக்கி அப்டேட் பண்ண நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அதாவது ஏடிசி, இந்த பிரிவு கீழே 309 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்னென்னா 02/2025 CHQ, இது தாங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், இதுதான் போஸ்ட் நேம். கிட்டத்தட்ட 309 காலி பணியிடங்களுக்கு இருக்குது. கேட்டகரி வைஸ் நம்ம காலி பணியிடங்கள் பார்த்தோம்னா யூஆர் கேட்டகரிக்கு 125 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 30 காலி பணியிடங்களும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு 72 காலி பணியிடங்களும், எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 55 காலி பணியிடங்களும், எஸ்டி கேட்டகரிக்கு 27 காலி பணியிடங்கள், ஆக மொத்தம் 309 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அதற்கு இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட்டுக்கு ஏடிசி போஸ்ட்டுக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிகிரி, அதாவது டிகிரியில் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க ஏதாச்சும் ஒரு செமஸ்டரில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ், பிடெக் முடிச்சிருக்கணும், ஏதாச்சும் ஒரு இல்லை ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அதற்கான கல்வி தகுதி. பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. வயது தளர்வும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான டேட் என்னங்கிறது பார்க்கலாம். இது ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ நோட்டிஃபிகேஷன் 4ஆம் தேதியே வந்துடுச்சு, April 4. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 25/4/2025. அந்த சமயத்தில் தான் நீங்கள் ஸ்டார்டிங் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன். க்ளோசிங் டேட் என்னைக்குன்னா 24/5/2025. மே மாதம் 24ஆம் தேதி தான் இது அப்ளை பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட்டு, லாஸ்ட் டேட்டு. ஸ்டார்டிங் டேட்டை மறந்துடாதீங்க, 25/4/2025. ஏப்ரல் 25லேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான சம்பள விகிதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000லிருந்து 1,40,000 வரைக்கும் இதற்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஹை சேலரியில் கொடுக்குறாங்க. இந்தியன் நேஷ்னலாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இந்த போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குங்க. அந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சுருவாங்க. அதை தொடர்ந்து முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு வாய்ஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. பிஎஸ் டெஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அவங்க வெரிஃபிகேஷனில் செலெக்ஷன் ப்ராசஸில் வைப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்துக்கலாம். எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நான் முதல்ல சொன்ன அந்த டேட்டுக்கு ஏஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதற்கான லிங்க் உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு, அப்புறம் அப்ரெண்டிஸில் 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு. அது இல்லாமல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க.
அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். யார் யாருக்கு இல்லைங்கிறது நான் சொன்னோம், நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த விவரங்கள். முழுசாக அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஏஏஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் 25லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போவே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்த உடனே நாம் உங்களுக்கு திருப்பி இன்னொரு வீடியோவாக போட்டு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த தகவலை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. தேங்க்யூ.